வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்ப கருத்து கணிப்பு ஒண்ணு வந்திருக்கு. ஏற்கனவே கருத்து கணிப்புகள் குறித்து ஜீவா டுடேல என்னுடைய பார்வை, என்னுடைய விஷயங்களை வச்சிருக்கேன். ஹைப்பர் லோக்கலா இருக்கணும், மேலோட்டமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப லோக்பால் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 500 பேருங்கிறப்ப 1,14,000 பேருக்கு நாங்க கருத்து கேட்டு எடுத்தோம்னு சொல்றாங்க. அவங்களுடைய முடிவுபடி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பகுப்பாய்வு அதை குறித்து பார்வையை நான் முன்வைக்கிறேன். கொங்கு மண்டலத்துல இவங்க எடுத்திருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்துல திமுக கூட்டணி 44 முதல் 46 தொகுதி ஜெயிக்குன்னு போட்டிருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்துல திமுக அதிக இடம் ஜெயிக்கும்னு சொல்றது அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு பெரிய பிளஸ். ஏன்னா அவங்க கடந்த முறை தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சப்ப கூட கொங்கு மண்டலத்துல ரொம்ப குறைவான இடம் தான் வாங்கினாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல, கொங்கு மண்டலத்திலேயே அதிமுகவுக்கு அடி விழும் அப்படிங்கிறாங்க. 44 46 சீட்டு திமுக கூட்டணியும், அதிமுக கூட்டணி 9 10 தொகுதியும், விஜய் கட்சி 2-3 தொகுதியும் ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் திமுகவுடைய கான்செப்ட் எடுத்துக்குவோம். திமுக இந்த முறை அதிக முறை ஜெயிப்பதற்கான காரணங்களா நம்ம எதையெல்லாம் இங்க முன்வைக்கலாம்? இந்த முறை அதிமுகவினுடைய தலைமை ரொம்ப கேள்விக்குட்படுத்தப்பட்டது. பெரிய அளவில் அந்த கவுண்டர் சமுதாயத்தின் நம்பிக்கையை எடப்பாடி பெறல. அவர் வாங்குற வாக்குகள் மேற்கு மண்டலத்துல நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அடிப்படையில் அந்த கவுண்டர் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் வாக்களிக்கிறாங்க. இளைஞர்கள் உள்ளாட்சி தேர்தல் மக்களவையில இருந்தே திமுக கூட்டணி பக்கம் வந்துட்டாங்கன்னு தான் கருத்து கணிப்புகள் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி நேரடியா இறங்கியதற்கு பிறகு, அதாவது தோத்துக்கிட்டே இருக்க கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடியா, ஜெயிச்சுக்கிட்டே இருக்க செந்தில் பாலாஜியான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி பாக்குறாங்க, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற முடிவு வரும்போது அவங்க அதிகாரத்துல இருக்கிற ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க வரட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போறாங்க. ஏன்னா திமுகலையும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சக்கரபாணி, செந்தில் பாலாஜி, சுவாமிநாதன் அங்கேயும் ஆட்கள் இருக்கிறதுனால அப்படி மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம இந்த முறை ஏன் குறையுதுன்னா, இன்னொன்னு பவர் பாலிடிக்ஸ்ல அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அண்ணாமலைக்கு கவுண்டர் ஓட்டு, எடப்பாடிக்கு கவுண்டர் ஓட்டு. அப்ப அந்த கவுண்டர் ஓட்டு ரெண்டா சிதறுதுங்கிறப்ப அவங்களுக்கான வாக்கு வங்கி குறையுது. அண்ணாமலை ஓட்டு முழுவதும் எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டா இருக்கு. அப்ப அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் 2021 ஓட்டு விழுந்துச்சு. இப்ப அந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு ஏன் பிஜேபிக்கே வேலை பார்ப்பாங்களாங்கிறது சந்தேகமா இருக்கு. ஏன்னா அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி ஓடுற மாதிரி அண்ணாமலை வெர்சஸ் நைனா நாகேந்திரன் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. சோ நைனா நாகேந்திரன் வெர்சஸ் அண்ணாமலை ஓடுறதுனால பாஜகவுக்கு முழுமையாக அந்த கவுண்டர் சமுதாயத்து வாக்குகள் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி. அதனால அதிமுக கடந்த முறை மாதிரி இங்க 100க்கு 90 விழுக்காடு கிட்ட வெற்றி பெறாது அப்படிங்கிறத நம்மளே முடிவு பண்ணலாம். இப்ப இவங்களுடைய முடிவுகள்லயுமே பாத்தீங்கன்னா 44 இருந்து 46 வரையும் திமுக கூட்டணி, அதிமுக 10 தொகுதி 9 10 போட்டிருக்காங்க. சோ இந்த 9 10 எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட சரியா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதான் சொன்னேன், நான் வெறும் நம்பர்ஸ் வச்சு பேசக்கூடாது. நமக்கு டேட்டாஸ் வச்சு, தரவுகளை வச்சு, ஆய்வுகளை வச்சா பேசுறோம். எடப்பாடி வெர்சஸ் வேலுமணி ஓடிக்கிட்டு இருக்கு அதிமுகக்குள்ள. இன்னொன்னு பிஜேபி தான் ஃபுல்லா இயக்குதுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு போனதுனால முழுமையாக அதிமுக கூட்டணிக்கு, அதிமுக வாக்களிக்கக்கூடிய கவுண்டர்கள் வாக்களிப்பாங்களா, அந்த ஒரு கான்செப்ட். இன்னொரு புறம் அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி ஓடுறதுனால அண்ணாமலை வாக்குகள் எடப்பாடிக்கு போகுமாங்கிறது ஒரு பிரச்சனை. இப்ப அண்ணாமலை கவுண்டமலை எங்க கேட்கிறாரு, கோவை வடக்கு மாத்தி கேட்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கனால இது ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறது ஒரு பிரச்சனை. 2021 இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அதை நீங்க கவனிச்சு பாருங்க. 2021 அதிமுகவில் இடங்கள் ஜெயிச்சுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்க இல்லைங்கிறது நீங்க கவனிக்கணும். இப்ப வானதி வெர்சஸ் அண்ணாமலை ஓடுது, அண்ணாமலை வெர்சஸ் நயினார் ஓடுது, அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி ஓடுது. ஒரே கூட்டணிக்குள்ள எதிரும் புதிருமா இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால ஓட்டுகள் சிதறும், அதிமுகவுக்கு வாக்கு வங்கி குறையும் அப்படின்னு இவர்கள் சொல்லி இருப்பதில் நம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு பாக்குறேன். திமுக கூட்டணியில இப்படி ஒரு பிரச்சனையோ, இப்படி ஒரு சண்டையோ, இப்படி ஒரு கோஷ்டியோ கிடையாது. செந்தில் பாலாஜி வந்ததை கோயம்புத்தூர்ல இருந்த யாரும் பெரிய எதிர்த்து பேசல. அவர் கோவை தெருக்கு அவர் வந்தது ஒரு நல்ல விஷயம் தான் பாக்குறாங்க. கரூரை நான் ஒரு ஸ்டடி பண்ணிட்டேன், கரூர்லயும் என் ஆளதான் நிப்பாட்டியிருக்கேன், கோயம்புத்தூர்ல நான் ஜெயிக்க வைப்பேன், ஏற்கனவே கோவை மேயர் என்னுடைய நபர் தான், இப்படிங்கிற நம்ம ஜெயில இருக்கும் போதே அவர் கோவை மேயர் என்னுடைய ஆளு தான், அவர் சொல்ற ஆளுதான் நிப்பாட்டுறாங்கிற அளவுக்கு அந்த மேற்கு மண்டலத்துல அவருடைய கரூர் பகுதியை தாண்டி செல்வாக்கு முக்கவரா செந்தில் பாலாஜி எல்லாம் இறக்குறதுனால கொங்கு பகுதி இந்த முறை டெல்டா பகுதி எப்படி திமுகவுக்கு சார்பான பகுதியோ, சென்னை எப்படி திமுகவுக்கு சார்பான பகுதியோ, அது மாதிரி நான் கோயம்புத்தூர் பகுதியை இந்த கொங்கு மண்டலத்துல மாத்தி காமிக்கிறேன்னு செந்தில் பாலாஜி சபதம் எடுத்துட்டு வந்திருக்காருங்கிறாங்க. இப்ப இந்த முடிவுகள் அப்படியே சரியா இருக்கும்னா செந்தில் பாலாஜி அந்த இடத்துல முழுமையா ஜெயிக்கிறாரு. செந்தில் பாலாஜினா கோவை தெற்குல மட்டும் இல்ல, மேற்கு மண்டலத்தையே அவங்க கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி விவர கணக்குல இருந்து வருது. இது நம்பர்ஸா சொல்லுது. அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குங்கிறத நான் ஒரு பத்திரிகையாளரா சொல்றேன். சரி, அடுத்து தருமபுரி, திண்டுக்கல், கோவை, கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்
இதுல சேலம் முழுக்க எடப்பாடி ஏடிஎம்கே தான் முழுசா வருங்கிற மாதிரி தான் திருப்பியும் சொல்றாங்க. கடந்த முறை கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டசபை தொகுதிகள் அதிமுக 9, பாஜக ஒரு இடத்தில் வென்ற நிலையில் தற்போது கொங்கு மண்டலம் முழுமையாக 9 முதல் 10 தொகுதியில் மட்டுமே அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த புள்ளி விவரத்தை இதுல பதிவு செய்யறாங்க. கொங்கு மண்டலத்தில் திமுக முன்னாள் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியை மாத்தி இருப்பது இதான் நான் சொன்ன கணக்கு தான். நான் சொன்ன அந்த பெர்செப்ஷனை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வடக்கு மண்டலம் அப்படின்னு கான்செப்ட்ல சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இவு வருது. இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இதுல 53 56 திமுக கூட்டணி ஜெயிக்கும். இது இயல்பாகவே திமுகவுக்கு சாதகமான பகுதி தான். வட தமிழகங்கிறது திமுகவுக்கு சாதகமான பகுதி. இருந்தாலும் பாமக அதிமுகவோட சேரும் போது கொஞ்சம் அதிமுகவுக்கு சார்பான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஆனா இந்த முறை திமுக 53 56 தொகுதி ஜெயிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அதிமுக இந்த மண்டலத்திலயும் ரொம்ப குறைவா, அதாவது பாமகவோட கூட்டணியில் இருந்தாலும் 11 12 தொகுதி தான் ஜெயிக்கும். விஜய் கட்சி 2 தொகுதி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இது இப்படி பாக்குறது, பாமகன்னு ஒரு பெரிய கட்சி இருக்கே வட தமிழகத்துல, அப்ப எப்படி திமுக கூட்டணி இவ்வளவு ஜெயிக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, என்னுடைய கான்செப்ட் ராமதாசனுடைய ஃபேக்டர். அவருடைய நோக்கம் திமுக ஜெயிக்கணும், திமுக தோக்கணுங்கிறது இல்ல. ஒரே நோக்கம், குறைந்தபட்சம் அன்புமணி நிக்கிற தொகுதியிலேயாவது தோக்கடிக்கணும். அவருடைய நோக்கம். எடப்பாடி, அன்புமணி இவங்க எல்லாம் தோத்தே ஆகணுங்கிற வெறியில அவர் நிக்கிறாரு. அப்ப குறைந்தபட்சம் வன்னியர் பெல்ட்ல பாமக நம்பி இறங்குற தொகுதியில இவர் நிப்பாரு. தேமுதிகவும் வன்னியர் பெல்ட்டுங்கிறப்ப அது திமுகவுக்கு சார்பா அமையும். சோ அப்புறம் வட தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆதி திராவிட சமுதாயங்கிறப்ப விடுதலை சிறுத்தைகள், பண்ருட்டி வேல்முருகன் வெளியே போனது திமுக கூட்டணிக்கு ஒரு மைனஸ் தான். ஆனா வட தமிழகத்தை பொறுத்தவரையும் ஒரு 4-5 தொகுதிகள்ல. ஆனால் இப்ப ராமதாஸ் பாமக 2 உடைந்து நிற்பது, தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்திருப்பது, விசிகா இருப்பது வட தமிழகத்தில் திமுகவுக்கும் வலுவா இருக்கு. அப்புறம் ஓவராலா ஜெயிக்கிற கூட்டணிங்கிற நேம் திமுகவுக்கு வந்துருச்சு. இங்க ஒரு ஸ்திரமில்லாத தன்மை இருக்கு, பாஜக தலைமையில் ஈடுபடுறாங்க, அந்த தன்மையெல்லாம் இருக்கிறதுனால இயல்பாவே அதிமுக கூட்டணிக்கு ஒரு வீக்கெண்ட் ஆகுது. அப்புறம் வன்னியர்கள் கடந்த முறை கொஞ்சம் அதிகமா தான் வாக்களிச்சாங்க வட தமிழகத்துல அதிமுகவுக்கு 2021. இந்த முறை அந்த 10.5 வாக்கு விழுக்காட பத்தி எடப்பாடியும் பேசல, அன்புமணியும் பேசல. கவனிங்க, டிடிவியும் பக்கத்துல உட்காந்துருக்காரு. சோ 10.5னா டிடிவி எதிர்க்க மாதிரி வரும். சோ டிடிவி யாருமே 10.5ங்கிறத பேசல. கடந்த முறை எடப்பாடி 10.5 நமக்காக போராடினார்னு அந்த மக்கள் நம்பினதுனால அந்த வாக்கு கிடைச்சிச்சு. இந்த முறை வன்னியர் கட்சி 2 உடைஞ்சு ராமதாஸ் எதிராக நிக்கிறாரு. காடுவெட்டி குருவுடைய மருமகன், காடுவெட்டி குருவுடைய மருமகன் கடுமையான எதிர்ப்புல இருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுனால வன்னியர் ஓட்டுகள் சிதறும், பாமக ஸ்ட்ரென்த் கை கொடுக்காது, தேமுதிக திமுக பக்கம் வந்துருச்சு போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து வட தமிழகத்திலேயே அதிமுக கூட்டணி இங்க பின்னடைவை சந்திக்குங்கிறது தான் ஒரு நிலைமையா இருக்கு. இப்போ உள்ள நம்பர்ஸ் படி பார்த்தா நான் கொடுத்த பெர்செப்ஷன் பார்வைங்கிறது சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து டெல்டாக்கு வருவோம். நம்ம டெல்டா அப்படின்னா அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர் உள்ள மாவட்டம் நம்ம டெல்டான்னு சொல்லுவோம். இது எப்பவுமே 1957 திமுக என்னைக்கு தேர்தல் நின்றுச்சோ அன்னையிலிருந்தே டெல்டாவும் வட தமிழகமும் திமுக கோட்டையா தான் இருந்திருக்கு. இப்ப இந்த நிலையில் டெல்டால இப்ப இந்த முறை திமுக கூட்டணி 39 40 தொகுதி ஜெயிக்கும், அதிமுக 10 தொகுதி ஜெயிக்கும்னு போட்டிருக்காங்க. தாவேகா 2-3 தொகுதி இதுல ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப டெல்டாவை பொறுத்தவரையும் என்னுடைய கணக்கு இயல்பாகவே எங்க திமுக கூட்டணி ஜெயிக்கும்னா யாரும் மறுக்க மாட்டாங்க. ஏரியா திருவாரூர் அந்த பகுதி எல்லாமே திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் 3 பேரும் கூட்டணியில இருக்கும்போது அந்த கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா திமுகவுக்கும் ஸ்ட்ராங்கான பகுதி, கருத்தியல் அடிப்படையில் இடதுசாரிகளுக்கும் ஸ்ட்ராங்கான பகுதி திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம் அந்த பகுதி எல்லாமே. இப்போ சிபிஐ கேட்டு வாங்கியிருக்க கீழ்வேலூர், நாகப்பட்டினம்லாம் கண்ணை மூடிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிடும். எப்படின்னா 77ல அவங்க தனியா நிற்கும் போதே ஜெயிக்கிற அளவுக்கான மாசம்லாம் உண்டு. காங்கிரஸும் சிபிஐ மட்டும் தனியா நிற்கும் போதே வெற்றி பெற்ற தொகுதிகளும் தமிழ்நாட்டில் உண்டு. அதெல்லாம் டெல்டா பகுதியில இடதுசாரிகளுக்கே உள்ள பிரத்யேகமான தொகுதி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் சொல்றேன். இது போக சிபிஎம்மும் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் இருந்தாலும் அங்கேயே அந்த பகுதியில் இருப்பாங்க, விவசாய தொழிற்சங்கம்னு. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திமுக, இடதுசாரிகள், காங்கிரஸ் எல்லாரும் சேரும் போது இதுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். அதிமுகல பாஜக ஒரு கட்சியே டெல்டால கிடையாது, அதிமுக மட்டும்தான். அங்கேயும் பாத்தீங்கன்னா காமராஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவர் தான், அதை நம்ம மறுக்க முடியாது. அங்க பாத்தீங்கன்னா இப்ப டிடிவி தினகரன் நிக்கிற இடத்துக்கு போட்டியா சசிகலா அம்மா போட போறாங்க. சசிகலா அம்மையாருடைய ஓட்டுகள் டிடிவி தினகரனையும் எடப்பாடி ஓட்டை தான் பிரிக்க போகுது. சோ இங்க 9-10 சீட்டு அதிமுக வரும்னு போட்டிருக்காங்க. என்னை கேட்டா அதோடய குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெறுமனே டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேனா கூட 10 தொகுதி அதிமுக ஜெயிச்சிரும். சசிகலாவும் இருக்கிறதுனால எடப்பாடிக்கும் டிடிவி தினகரனையும் பிரத்யேகமா தோற்கடிப்பதற்காகவே ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க சசிகலா. எப்படி ராமதாஸ் அன்புமணியை தோற்கடிக்கிறதுக்காக தொடங்கியிருக்காரோ, சோ அந்த அடிப்படையில வர்றதுனால
டெல்டா பகுதியிலேயும் அவங்க குறைவான வாக்குகள் தான். எப்பவுமே அங்க ஏடிஎம்கே கொஞ்சம் கீழே தான் இருந்தாலும் இந்த முறை ரொம்ப கீழே போவதற்கான வாய்ப்பு அதிகம் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த அடிப்படையில பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் உள்ள சட்டசபை தேர்தலில் வந்து 40.1 விழுக்காடு திமுக கூட்டணி ஜெயிக்கும். அதன் அடிப்படையில் 181 இருந்து 189 தொகுதி வரையும் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி 29% தான் ஓட்டு வாங்குது. கிட்டத்தட்ட 11% ஓட்டு டிஃபரெண்ட் வரும் அப்படின்னு போட்டு 38 இருந்து அது 42 தொகுதி மட்டும் ஜெயிக்கும் அப்படின்னு போட்டு விஜய் கட்சி 23% 10 சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா. சீமான் கட்சி 5% ஓட்டு வாங்கும் அப்படின்ட்டு மற்றவை 2% இருக்காங்க. மற்றவைன்னு ஒண்ணு எங்க இருக்கு டோட்டலா? ஒரு சசிகலா, ராமதாஸ், வேல்முருகனை சொல்றாங்க போல. ஓகே, இப்படியாக இதுல வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல எனக்கு ஓவரால் இதுல கான்செப்டா நான் ஒண்ணு சொல்றேன். கூட்டணி விழுக்காடு வந்து அதிமுக 29% போகுங்கிறாங்கல்ல, அந்த 29% வந்து ஒரு 34-35% மாறுச்சுன்னா விஜய் கட்சிக்கான வாக்கு விழுக்காடு இன்னும் குறையும். விஜய் கட்சிக்கு ஓவராலா 20 விழுக்காடுங்கிறது இவங்க திட்டமிட்டு கொண்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கரூர் சம்பவம், திரிஷா விவகாரம், சங்கீதா விவகாரம், பெத்த பையனுக்கு எதிராக அவர் இருந்தது, தொடர்ச்சியான சாவுகள், அந்த சாவை கண்டுக்காம இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகளின் அடிப்படையில் பொதுவா விஜய்க்கு வாக்கு போடலாம், திமுக சரியில்லை நினைத்தவர்கள் வாக்குகள்லாம் மீண்டும் ஏடிஎம்கேக்கோ நாம் தமிழருக்கோ தான் போக வாய்ப்பு இருக்கே ஒழிய விஜய்க்கு போகாது. முதல்ல வந்துச்சு பாருங்க, கரூர் சமூகத்துக்குலாம் முன்னாடி ஒரு மாற்று சக்தி, எப்பவுமே அப்படி ஒரு குரூப் தமிழ்நாட்டில் உண்டு. திமுக வேணாம், அதிமுக வேணாம், புதுசா யாரா வரட்டும். சிவகார்த்திகேயன் வந்தாலும் இதே கூட்டம் வரும், போண்டாமணி வந்தாலும் கூட்டம் வரும், யோகி பாபு வந்தாலும் கூட்டம் வரும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் தொடர்ச்சியா மக்கள் சாகும்போது இவர் பயந்து ஓடுறது, பிஜேபி எதிர்க்காம இருக்கிறது, அப்பப்போ 10 நாளைக்கு ஒருக்க பனையூர்களுக்கு வெளியே வர இந்த தன்மையை பார்த்துட்டு என்னப்பா இப்படி ஒரு பயந்தாங்குழியா இருக்கிறா அப்படின்ட்டு அந்த ஓட்டெல்லாம் திருப்பி திமுகவுக்கு போகுதோ இல்லையோ, ஒருவேளை ஏடிஎம்கே கட்சியில பிரபலமா இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கோ இல்ல நாம் தமிழர் இந்த மாதிரியாவது மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க சொல்லக்கூடிய 20-23% அதிமுக ஓட் பேங்க் 23 இருந்து ஒரு 3-4% கூடுச்சுன்னா இவங்களுக்கு குறையும், விஜய் கட்சிக்கு குறையும். அப்புறம் விஜய் கட்சிக்கு இவங்க எடுக்கிற பிம்பங்கள் எல்லாமே சிட்டி சைடு மட்டும்தான். கிராமங்கள்ல கொஞ்சம் இது ரூரல் ஏரியாலலாம் விஜய்க்கு இவங்க கொடுக்குற பிம்பம் சுத்தமா இல்லாம இருக்கு. அங்கெல்லாம் கேண்டிடேட் முகம் யாரு தெரிஞ்சவன், மாவட்ட செயலாளர், ஒன்றியம், கிராமத்தோட பழக்கப்பட்டவங்க, நல்ல பேர் உள்ளவங்க, இந்த மாதிரியான கான்செப்ட் வரும்போது விஜய் கட்சிக்கான கான்செப்ட் போயிடும். இப்போ எடுக்கிற கருத்து கணிப்புலாம் விஜய்ங்கிற முகத்தை வச்சு மட்டும்தான், வேட்பாளர் முகத்தை வச்சு இல்லை. ஆனா திமுகவுக்கு வெறுமனே திமுகன்னு பார்க்க மாட்டாங்க. அங்க ஓஎஸ் மணியன் யாருன்னு தெரியும், காமராஜ் யாருன்னு தெரியும், ஒரத்தநாடு வைத்தியலிங்க யாருன்னு தெரியும், மனோஜ் பாண்டியன் யாருன்னு தெரியும், சாத்தூர் ராமச்சந்திரன் யாருன்னு தெரியும், ஜெயக்குமார் யாருன்னு தெரியும், சம்பத் யாருன்னு தெரியும், லட்சுமணன் யாருன்னு தெரியும், சிவி சண்முகம், இப்படி எல்லார் முகங்களும் தெரியும். இப்ப பாருங்க, சுபேர் கான் நிற்கிறாரு, ரகுமான் கான் பையன். அப்ப இப்ப ரகுமான் கான்லாம் இடி மின்னல் மழை, அதெல்லாம் அப்படி ஒரு ரத்த பந்தம் உணர்வுள்ள குடும்பத்திலிருந்து வர்றாரு. இந்த மாதிரி வேட்பாளர் முகங்கள் எல்லாம் சேர்த்துதான் திமுகவுக்கு அவன் கருத்து கணிப்புல சொல்றான், ஏடிஎம்கேக்கு சொல்றான். இங்க விஜய் கட்சியில அது ஒரு பெரிய மிஸ்ஸிங். விஜய்ங்கிற அந்த திரைக்கவர்ச்சி தவிர்த்து இது ஃபுல்லா விஜய்னு ஓட்டு போட்டுருவான் எல்லா தொகுதியிலும். ஆனா விஜய் நிக்க போறது 2 தொகுதி மட்டும் தானே. சோ இவங்க கொடுக்குற அந்த 20-23% எல்லாம் விஜய் நிக்கிற தொகுதிக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்ற தொகுதியில நிக்க போறப்போ நான் தான் முகேஷ், நான் தான் மகேஷ் நிக்கிறதுக்கெல்லாம் பெரிய லெவல்ல எடுபடாது. ஏன்னா அந்த கேண்டிடேட் முகங்கள்ல பார்த்தாலே தூத்துக்குள்ள நிக்கிறாரே காமெடியன், அவருக்கெல்லாம் யாராவது ஓட்டு போடுவாங்களா? கந்துவட்டியில இருந்து போன வாரம் வெளியே வந்தாரு, அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? கஞ்சா கேஸ்ல மாட்டிட்டு போனவர் வேட்பாளராக இருக்காரு, அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? ஜோசியம் பாக்குறேன்னு சொல்லி புற்றுநோயை குணப்படுத்துறேன்னு ஃப்ராடு ஒருத்தவங்க ஏமாத்தினவங்க ஒரு டாக்டர் கனிமொழி யாரோ நிக்கிறாங்க, அவங்களுக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? விஜய்னு சொன்னா அந்த மாசத்துல விஜய் சின்ன புறாவில இவங்க முகத்தை பார்த்தாலும் ஓட்டு விட மாட்டாங்க. விஜய் ஆட்சிக்கு வரட்டும், பட் எங்க தொகுதியில இந்த மாக்களை எப்படி ஓட்டு போடுவேன்னு போடாம போயிடுவாங்க. அதனால இந்த பிம்பங்கள் எல்லாமே விஜய் நிக்கிற 2 தொகுதிக்கு தான் பொருந்துமே ஒழிய இந்த ஓட் பெர்சன்டேஜ் அப்படியே வராதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. நான் திமுகவுக்கும் ஏன் வரும் ஏன் வராது, அதிமுகவுக்கும் ஏன் வரும் ஏன் வராது, விஜய் கட்சிக்கு ஏன் வரும் ஏன் வராதுங்கிறத விளக்கங்களோட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லோக்பாலுடைய பெர்சன்டேஜ் எண்ணிக்கை உண்மைக்கு நெருக்கமா இருக்குன்னா எப்படி நெருக்கமா இருக்கு, எந்த வகையில இருக்கு, எந்தெந்த விஷயங்கள அவங்க வாக்கு விழுக்காடு கொஞ்சம் பொருந்தாம இருக்கு, விஜய் கட்சிக்கு சொல்றது பொருந்துமா, அது எப்படி மாற வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நான் ஒரு பத்திரிகையாளரா, தேர்தல் பகுப்பாய்வாளரா, நான் விலாவரியா தொகுதி வாரியா உங்களுக்கு அந்த காரணங்களோட எடுத்து வச்சிருக்கேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.